நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால் உறவும் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால் வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழிநடக்க ஆசி தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால் தந்தையானதால் நண்பனானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்றில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், விடியல் நோக்கியே எந்தன் வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசி தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன்.
பாடிய பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் பிள்ளைகளிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு, நீங்கள் காம்படிஷனில் வெற்றி பெற்றீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை பரிசுகளை இப்பொழுது வழங்குவார். பங்கு தந்தைன்னு சொன்னப்போ ஏற்கனவே மறைவுரை திருப்பலி முடிஞ்சு எல்லாரும் பசியில் இருப்பீங்க, அதனால் பெரிய உரையெல்லாம் இல்லை. குழந்தைகள் நடனம் ஆடுவது, பாடுவது, நடிப்பது எல்லாமே பார்ப்பதற்கு கொள்ளை அழகு தான். அதுவும் நம் குழந்தைகள் நடனம் ஆடுவது பாடுவதெல்லாம் பார்க்கிறதற்கு உண்மையிலேயே ஒரு பாக்கியம் இருக்கணும். அதனால் இத்தனை குழந்தைகளையும் இந்த ஓராண்டு முழுவதும் மறைக்கல்வி கற்றுத்தந்து இத்தனை திறமைகளில் வளர்த்தெடுத்த ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அந்த 2 ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அவர்களுக்கும் அந்த மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்பி மறைக்கல்வியின் வழியாய் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்களின் நெறிகளின் வழியாய் பிள்ளைகள் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த பங்கின் சார்பாக என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பிள்ளைகள் எல்லாமே தாழம்பூரில் இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் அடுத்த லெவலில் டைசஸ் லெவலில் ஸ்டேட் லெவலில் நம்ம தான் காம்படிஷன் அடித்து கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? அதனால் குழந்தைகள் எல்லாமே திறமையான குழந்தைகள் தான். அன்போடு நீங்கள் அணுகுனீங்கனாலே எல்லா திறமையும் தானாக குழந்தைகளுக்கு வந்துடும். சரிங்களா? வீட்டில் பாடுறாங்க, படாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. டான்ஸ் ஆனாங்கன்னா உனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? குழந்தைகள் இந்த வயசில் என்னென்னலாம் செய்கிறாங்களோ, நான் சொல்கிறது இந்த பாட்டு நடனம் இதில் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் தடை பண்ணவே கூடாது. படி 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 படின்னு அதை மட்டும் சொல்லாமல் அவர்களுடைய திறமைகளுக்கும் நீங்கள் தடை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய உச்சத்தை குழந்தைகள் தொடுவார்கள். அதற்கு ஒரு சிறு உதாரணம் தான் இப்போ அவர்கள் ஆடிய நடனம், பாடிய பாடல், இப்போ நடிக்க போகிற நாடகம், அதெல்லாம் நம்மளுடைய நடிப்பெல்லாம் தோக்கடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் திறமையானவர்கள். எனவே மீண்டும் ஒரு முறை எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவர்களை உருவாக்கிய, அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்கள், அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். காம்படிஷன் திருப்பாடல்கள் 23 அண்டு திருப்பாடல் 91 அண்டு மத்தேயு 5 மலைப்பொழிவு. இது ஃபுல்லாகவே நம்மளோட பிள்ளைகள் பார்க்காமவே சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அனுஷியா. அப்படி இதில் ஃபஸ்ட் ப்ரைஸே நம்ம இதில் 4 பிள்ளைகள் எடுத்திருக்காங்க. அனுஷியா, அகஷியா, ஷாலின் ஜூலி அண்ட் கிவாஞ்சலின் ரூபி. ஹலோ, அனுஷியான்னு சொன்னீங்க, இதில் சௌபாக்கியான்னு போட்டிருக்கு. Second prize Cherina and Blessy Devakirba. Second prize Cherina and Blessy Devakirba. Third prize Vinnarasi Merlin, Rebecca, Nitish Joshua, Francis Rishoban. Merlin வரல இன்னைக்கு.
Bible quiz competition, 4th to 6th standard. First prize, Anushya, 5th standard. Second prize, Augustine. Come fast. Third prize, Selva Jeffrina and Nazia. Fourth prize, Jeeva Janish. Fifth prize, Bhuvita. அண்ட் இந்த பைபிள் கியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்குமே ப்ரைஸ் இருக்குது. ரோஷினி, ஜாலிஷ், பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் ரோஷினி, ஜாலிஷ், மர்வினா, அன்சிகா. பைபிள் கியூஸ் 7th to 12th standard. First prize, Kivangeline Ruby and Shalin Julie. 100 out of 100. Second prize, Merlin. அவங்க இன்னைக்கு வரல. Third prize, Agashya. 97 marks. Fourth prize, Binnarasi. 96 points. Fifth prize, Plessy Devakiriba and Selva Jebison, 93 points. Sixth prize, Mikhail Cherina. Participation prize, Jackson, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க எல்லாரும். Jackson, Briska, Jai Sharon, Shan, Jervin Sham, Mikhail Jensi, Arogya Saris, Selva Jabashan, Matthew, Francis Rishoban, Nana Jabastrin, Maria Jeevan Raj. Singing competition. இதில் நம்ம தேர்ட்ல இருந்து போகலாம். Third prize goes to Jai Sharon. Third prize. Second prize, Cherina. First prize, Merlin. அவங்க வரல இன்னைக்கு. Then outstanding performance goes to Jackson. Singing competition, participation. Okay. Jeshma, 2nd standard. Jonah, 4th standard. Anushya, Marvina, Roshni, Jalish, Blessy, Agashya, Shalin Julie, Vinnarasi, Matthew, Kivangeline Ruby. This is for singing competition, participation gift prize. Ruby. Drawing competition for Bible related, LKG to 3rd standard. First prize goes to Adam. Second prize goes to Jonah. Third prize, Rigona and Cyril. Rihanna, okay. Participation prize, LKG to 3rd standard, Selva Jebisha, Ignatia, Shatina, Jensi. பெற்றோர்கள்லாம் கை தட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கை தட்டுங்க. எல்லாருக்கும் கை தட்டுங்க.
Joy Anto, Nivita Merlin. Oral competition for 10 கட்டளைகள் LKG to 3rd standard. First prize Cyril. Second prize Jonah. Third prize Rihanna. Drawing competition Bible related for 4th to 12th standard. First prize goes to Jai Sharon. Second prize Akashya. Third prize Jashna. Participation prize 4th standard Joy. Sharon Wilford 4th standard. Bhuvita 5th standard. Anushya 5th standard. Blessy Devakiriba 7th standard. Rebecca 7th standard. Don Crespin 8th standard. Nitish Joshua 8th standard. Francis Rishoban 8th standard. Mikhail Serena 8th standard. Vinnarasi 9th standard. Shalin Julie 9th standard. Kivangeline Ruby 12th standard. ஐயோ மணி 8 ஆச்சா? இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? அம்மா, நான் சர்ச்சுக்கு போகணும். என்னை எழுப்பி விடாம என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? என் செல்லம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்களா? அதனால தான் அம்மா எழுப்பாம விட்டுட்டேன். அம்மா கிட்ட கோச்சிக்காத ஏஞ்சல். ஒரு நாள் சர்ச்சுக்கு லேட்டாக போனா ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அப்பா, தப்பு தான்ப்பா. முழு திருப்பலி பார்க்கணும்ப்பா. ஃபாதர் பிதாசுதன் போடுறதுக்குள்ள சர்ச்சுக்கு போகணும். எங்கள் கேட்டிசன் டீச்சர் அப்படித்தான்ப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஏஞ்சல், இப்போ மணி 8:15 சர்ச்சுக்கு போயிடலாம். வேகமாக ரெடி ஆகிட்டு வா. போ போ. சரிம்மா சரிம்மா, இதோ உடனே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். 12வது படிக்கிறா. இவளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இவளோட குணத்துக்கு இவளை கடவுள் சிறப்பாக வழி நடத்துவார் டெய்ஸி. ஆமாங்க. ரெடி ஆயிட்டேன். இவளும் இன்னும் காணுமே. இவ கண்ணை திறந்து வச்சுட்டு வராளா இல்லை மூடி வச்சு வராளா? அடியே, என்ன இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சு வர? சர்ச்சுக்கு போகணுன்னு தெரியாதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க 3 பேரையும் எழுப்பி விட்டு தானே நான் குளிக்க போனேன். திரும்பவும் தூங்கிட்டீங்களா? அடா ஆமாங்க. சரி சரி, போய் பிள்ளைங்களை எழுப்பு. சீக்கிரமா சர்ச்சுக்கு புலம்பலாம். வேண்டாங்க, அவங்க ஸ்கூல் பாடத்தை படிச்சு டயர்டாக இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தூங்கட்டும். சர்ச்சுக்கு போனால் ஃபாதர் முடிக்கவே ரொம்ப நேரம் ஆக்கிடுவார். நாம் 10 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான வேலையாக கிளம்பணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பூசை தானங்க பார்க்கணும். அது யூடியூப்பில் பார்க்கலாங்க. டோன்ட் வரி. ஓ அப்படியா? நீ இன்னைக்கு சமைக்க வேண்டாம் சரியா? ஏங்க? யூடியூப்ல நிறைய சமையல் வீடியோ வருது, பார்த்துக்க. அப்படியே வயிறு நிரம்பிடும். என்ன நக்கலா? 10 மணிக்கு ரெடியா இருங்க. நம்ம பொண்ணுக்கு நீட் கோச்சிங்குக்கு அட்மிஷன் போட போகணும், புரியுதா? ஆண்டவரோட ஆலயத்துக்கு போகாம ஆஸ்பத்திரி டாக்டர் ஆக்க பார்க்கறா பொண்ணை. சரி, பொண்டாட்டி பேச்ச இப்ப கேட்போம். இல்லாட்டி சாப்பாடு கூட போட மாட்டா. என்ன நடக்குதுன்னு அப்புறமா பார்ப்போம். வா டேசி, வா வா. எங்க வீட்டில் இன்னைக்கு கேக்கு செஞ்சோம். அதை உங்களுக்கும் தந்துட்டு, ஏன் இன்னைக்கு யாரும் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். வாரம் சர்ச்சுக்கு போய் என்னடி கண்டோம்? படிச்சாதான் வாழ்க்கை. அதனால தான் கிருபாவை நீட்டு கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்துட்டு வந்தோம். சர்ச்சுக்கு நேரம் இருக்கும்போது வரோம் டேசி. தப்பு ஸ்டெல்லா, நேரம் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்காத. நேரம் ஒதுக்கிப்போ. ஆண்டவர் சகல நன்மைகளையும் தருவாரு. டெய்சி,
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கிளம்ப சொல்ற? நல்லது சொன்னா யாரு தான் கேட்குறா? சரி வரேன். பெருசா வந்துட்டோம் அட்வைஸ் பண்ண. கிருபா உள்ளே நுழைகிறாள். அம்மா. என்னம்மா? சண்டே கூட சர்ச்சுக்கு போகாம வாரத்துல 7 நாளும் படிக்கிறது பிடிக்கலம்மா. இந்த சர்ச் ஃபாதரும் கேட்டிசன் டீச்சரும் நல்லா மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. இங்க பாருடி கிருபா, ஒழுங்கா படிச்சு நீட்ல நல்ல மார்க் வாங்கி ஃப்ரீ சீட் வாங்குற வழியை பாரு. இல்லாட்டா என் மானமே போயிடும். எந்த மானம் ஸ்ரீலா? எந்த மானம்னா உங்க தலைய அடமான வைக்க போறேன்னு சொன்னேன். ஐயோ, அப்பா வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க. ஏஞ்சல் படித்து கொண்டிருக்கிறாள். அம்மா அருகில் இருந்து பைபிள் பார்த்து உதவி செய்கிறார். என்ன ஏஞ்சல், நாளைக்கு லீவு தானே, அப்புறம் என்ன நைட்டு 10 மணி ஆகியும் படிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு சர்ச்சில் கேட்டிசன் கிளாஸ்ல பைபிள் கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருக்காங்கப்பா. ஓ அப்படியா, அது சரி. உங்க அம்மா என்ன பயங்கரமா பைபிளை புரட்டிக்கிட்டு இருக்கா? சில கேள்விக்கு ஆன்சர் தெரியலங்க, அதனால தான் பைபிள் பார்த்து ஆன்சர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் டேசி. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரோட பாடுகளையும் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சு வளர்ந்தாதான் அன்புலையும் ஒழுக்கத்திலையும் அறிவிலையும் சிறந்து விளங்குவாங்க. அதுக்கு பெற்றோர்களாகிய நாம தான் வழிகாட்டியா இருக்கணும். அம்மா, நாளைக்கு சர்ச்சில் கேட்டிசன் டெஸ்ட் இருக்கான், நான் அதுக்கு படிக்கட்டுமா? ஏண்டி கிருபா, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நாளைக்கு நீ நீட்டு கோச்சிங் போகணுங்கிறத மறந்துட்டியா? ஒழுங்கா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற வழியை பாரு. நீ டாக்டர் தான் ஆகணும், ஆனா நான் பணம் எல்லாம் கட்டி படிக்க வைக்க மாட்டேன். நீ படிச்சு தான் வாங்கணும், புரியுதா? இனிமே சர்ச்சுக்குன்னு வாயை திறந்த அவ்வளவுதான். அம்மா, அக்கா 12th படிக்கிறா, நான் 7வது தானே. நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போகட்டுமா? காம்படிஷன்ல கலந்துக்கிட்டுமா? அடுத்த மாசம் ஆனுவல் எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு படிக்கிற வழியை பாருடா, போடா. சர்ச்சு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா நீ என்ன கலெக்டர் ஆயிருவியா? போடா போ பேசாம. செல்லா, அவன் தான் ஆர்வமா இருக்கான்ல, கலந்துக்கிட்டுமே. சரி சரி, என்னவோ செஞ்சுட்டு போங்க. பைபிள் எடுத்தாச்சு. அப்பா அந்த மொபைல் தாங்க, கேட்டிகிசம் டீச்சர் கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்காங்க, பார்க்கணும். அப்பா ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரே ஒரு ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன். அடுக்களை குடும்பம் ரீல்ஸ்டா, பொண்டாட்டி அந்த அடி அடிக்கிறான், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்பா தாங்கப்பா போன. சரி சரி கத்தாத, இந்தா மொபைல் கொடுக்கிறார். அம்மா மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மா ஒரு டவுட்டு, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவை கண்டு வணங்கி காணிக்கைகள் வைத்தனராம் அப்படின்னு இருக்குமா? காணிக்கைனா என்னம்மா? இருடா, முக்கியமான சீன் வரும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுவியா? அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லாட்டா விடமாட்டான், சொல்லிடுவோம். பீட்டர், காணிக்கைனா கிஃப்ட். தங்கச்சி பாப்பா பிறந்தப்போ பார்க்க வந்தாங்க, கிஃப்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான். சமாளிக்கிறதுல இவ கில்லாடிதான். அப்பா இயேசு எங்க பிறந்தார், இதுக்கான ஆன்சர் சொல்லித்தாங்கப்பா. உங்க அம்மா மாதிரி எனக்கு சமாளிக்க தெரியாதுப்பா, நீ கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க. அம்மா சமாளிச்சாங்களா? இல்லப்பா இல்லப்பா, சாமர்த்தியசாலின்னு சொல்ல வந்தேன். தங்க ஸ்லிப் ஆயிருச்சு. அது அம்மா அம்மா, நானும் அம்மா அண்ணன் கூட நானும் பாப்பா அண்ணன் கூட நானும் சர்ச்சுக்கு போகட்டுமா? அவங்க யாரும் சர்ச்சுக்கு போய் எதையும் சாதிக்கல, நீயாவது ஒழுங்கா படிக்கிற வழியா பாரு. நான் கேட்டிசம் எக்ஸாமுக்கு சூப்பரா படிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதம் நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மறந்துடாத. அப்ப
அப்பா நான் நீட்டுக்கும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சர்ச்சு விஷயத்துல ஈடுபடுறது சந்தோஷமா இருக்குப்பா. அதனால என்னால உற்சாகமா படிக்க முடியுதுப்பா. சரிம்மா, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். சர்ச்சுக்கு போன பீட்டர் இவ்வளோ நேரம் ஆகி என்ன பண்றான்? ஏன் இன்னும் அவனை காணல? அம்மா வாடா வா வா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும்ல. படிக்காமலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா என்ன? என் பையன் புத்திசாலிங்க, அதுவும் என்ன மாதிரி அதெல்லாம் வாங்குவான். ஆமாப்பா. ஓ, உங்க அம்மா மாதிரி புத்திசாலியா? சரி சரி. ஸ்டெல்லா ஸ்டெல்லா, டெய்ஸியா? இவ வந்தாலே பீத்துறதுக்கு தான் வருவா. வா டெய்ஸி, வா வா வா. நீட் ரிசல்ட் வந்துருச்சு பாத்தியா? என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கி இருக்கா. ஃப்ரீ சீட் கண்டிப்பா கிடைச்சிரும். அவ நம்பிக்கை வச்ச துன்பம் முடிச்ச மாதா அவளை கைவிடல. உன் பொண்ணு சர்ச்சுக்கு கூட வராம 7 நாளும் படிச்சாலே என்ன மார்க் வாங்கி இருக்கா? இதுதான் அவ ஹால் டிக்கெட். எனது இந்தியா 20 இதுதான் அவ கால் டிக்கெட். நம்பர் போட்டு பாரு. டெய்ஸி பாவமாக ஸ்டெல்லாவை பார்க்கிறாள். என்ன டெய்ஸி அப்படி பார்க்குற? என் பொண்ணு தான் டாப்பரா? இல்ல, பாஸ் மார்க் கூட வாங்கல, ஃபெயில் ஆயிட்டா. ராத்திரி பகல நாள் ஃபுல்லா படிச்சாலே, சர்ச்சுக்கு கூட போகாம படிச்சாலே. அப்புறம் ஏன்? அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. சர்ச்சுக்கு போய் ஆண்டவருக்கு பணிந்து உன் பொண்ணை படிக்க வச்சிருந்தா அவ ஜெயிச்சிருப்பா. கத்தோலிக்க குடும்பங்கள் கடவுளை ஒதுக்கி வைக்கலாமா? போதும் போதும் நிறுத்து. இப்ப நீ கிளம்புறியா? அம்மா, ஆண்டியே அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அம்மா பெரிய மனுஷி, கொஞ்சம் வாய மூடுறியா? ஏஞ்சலுங்கிற பேருக்கு ஏற்றபடி ஏஞ்சலை தான் வளர்ந்துருக்கா. படிப்பில், அறிவில், ஒழுக்கத்தில், திறமையில் எல்லாத்துலேயும் ஏஞ்சல் டாப்பு. போதும் போதும், கொஞ்சம் வாய மூடுறீங்களா? பீட்டர் வீட்டில் அனைவரும் சோகமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏண்டா தம்பி சோகமாக உட்காந்துருக்க? கேண்ட் எக்ஸாம் கிளாஸ் டெஸ்ட்டில் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலப்பா. ஒழுங்காக சர்ச்சுக்கு போனாதாண்டா கிடைக்கும். எப்போது ஒரு முறை போனால் எப்படிடா கிடைக்கும்? நான் நல்லா எழுந்துனேன்ப்பா, ஆனால் எனக்கு ப்ரைஸ் தரல. எங்கே எனக்கு ப்ரைஸ் தந்தா நான் அறிவாளின்னு இந்த உலகம் அறிஞ்சிருமோன்னு போறாமப்பா. இதை சும்மா விடக்கூடாது பீட்டர். வா, நாம உங்க கேட்டசில் டீச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம். சர்ச்சுக்கு போக மாட்டாளாம், ஆனால் சண்டை போட மட்டும் சர்ச்சுக்கு போவாளாம். இது என்ன நியாயமோ தெரியலையே. எங்க கேட்டசில் டீச்சர் வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க. உட்காரெல்லாம் வரலங்க, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன். என் பிள்ளைக்கு ஏன் மார்க் கம்மியா போட்டீங்க, அவனுக்கு ஏன் பிரைஸ் தரலன்னு கேட்க வந்தேன். என்ன இங்க சத்தம்? இவங்க பையனுக்கு ஏன் பிரைஸ் தரலன்னு கேட்குறாங்க ஃபாதர். இதுதான் அவன் பேப்பர், என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க ஃபாதர். ஃபாதர் பார்க்கிறார். என்னப்பா ஆன்சர் இது? நீங்க இப்ப கேள்வி கேளுங்க ஃபாதர். ஏன் பையன் டான் டான்னு பதில் சொல்லுவான். சரி பீட்டர், இங்க வாப்பா. முதல் கேள்வி, எரிக்கோ மதிலை உடைத்தது யார்? சத்தியமான இல்ல ஃபாதர், அந்த ஐசக்கும் ஜோயலும் தான் மதிலை தாண்டி தாண்டி விளையாடுவாங்க. அவங்கள கேட்டு பாருங்க ஃபாதர். ஐயோ ஐயோ. இரண்டாவது கேள்வி, ஞானிகள் என்னென்ன காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க? சொல்றேன். சோப்பு, வெறும் சோப்பு இல்ல, வெறும் சோப்பு இல்ல, ஜான்சன்ஸ் பேபி சோப்பு, ஜான்சன்ஸ் பேபி பவுடரு, அப்புறமா 2 ஒட்டு சட்டை. ஐயோ, என்னடா ஆன்சர் இது? அம்மா நீங்க தானம்மா சொன்னீங்க
பாப்பா பிறந்தப்ப கொண்டு வந்தது தான் காணிக்கேன்னு, இதுதானம்மா பாப்பாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இயேசு பிறந்தப்போ இதை தானம்மா கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி ஐடியா? உன் ஐடியாவை கேட்டு உன்னை அடிக்கலாம் போல இருக்குடா. என்னம்மா ஸ்டெல்லா, உங்க பையனுக்கு 3வது கேள்வி கேட்கலாமா? வேண்டாம் ஃபாதர், வேண்டாம். வீட்டுக்கு வாடா பீட்டர், உனக்கு விருந்து வைக்கிறேன். இப்போது பீட்டர் வீட்டில் அனைவரும் சோகமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். வாங்க ஃபாதர். வா டேசி. என்ன ஃபாதர் இந்த பக்கம்? டெய்ஸி தான் உங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண என்ன அழைச்சாங்க. ஆமாம் ஸ்டெல்லா, ஒரு வாரமாக பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் சோகமாகவே இருக்கீங்க. ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடணும் தான் அழைச்சிட்டு வந்தேன். உங்க குடும்பத்துக்கு ஒரே ஆறுதல் இதோ உங்க தாளம்பூர்ல அமைஞ்சிருக்கிற துன்பம் முடிச்சு மாதா தான். சில செடிகள் வளர்க்கலாம். மல்லிகை மாதாவையும் கும்பிட்டு இயேசுவையும் ஆராதிச்சு உங்க செயல்களை இனிமேலாவது செய்யுங்க. கல்வி, அறிவு, ஞானம், வேலை என அனைத்திலும் உங்களை அந்த ஆண்டவர் வழி நடத்துவார். தப்பு பண்ணிட்டோம் ஃபாதர், இனிமே நாங்க வாரம் தவறாம குடும்பத்தோட சர்ச்சுக்கு வரோம் ஃபாதர். கேட்டிசம் கிளாஸுக்கும் அனுப்புகிறோம் ஃபாதர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நான் வரேன். என்னங்க, சர்ச்சுக்கு போகலாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போகலாம். இல்லைங்க, இப்போவே போகலாம். செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கலாம். சரி, வாங்க கிளம்பலாம். நாங்க மனம் திருந்திட்டோம், சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அப்ப நீங்க முக்கியமான விஷயம், இதோட கருத்து வந்து உங்களுக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைகள் அனைவரும் வாரம் தவறாமல் கோவிலுக்கும் வரணும். கண்டிப்பாக மறைக்கல்வி வகுப்புக்கு அனைவரும் வரணும். உங்களுக்கு தமிழ் கேட்டிசம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கேட்டிசம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு அரை மணி நேரம் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற விதமாக இன்றைக்கி கேட்டிசம் கிளாஸில் பங்கு பெற்ற அனைவருக்கும், இந்த வருடம் முழுவதும் கேட்டிசம் கிளாஸில் வந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும். அடுத்த வருடமும் இது தொடரும். அதுவும் முக்கியமாக தொடர்ந்து கேட்டிசம் கிளாஸ் வரவங்களுக்கு அடுத்த வருடம் முதலும் சிறப்பு பரிசுகளாக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக அன்அவாய்டபிள், அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தவிர மற்ற வாரங்கள் அனைத்தும் நீங்கள் உங்கள் கேட்டிசம் கிளாஸுக்கு உங்கள் பிள்ளைகளை தயவாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்வோம். ஜோனா, ஆண்டோலினா, ரியானா, நிவிதா மெர்லின், இக்னேட்டியா, ஷர்லினா, ஞான அஸ்மிரா, ஜென்சி கிறிஸ்டினா, மிக்கேல் ஆண்டனி, ஆதாம் ஜீத்து, மிக்கேல் ஆரோக்கியம், ஆண்டோ அனிகா, சாலட் ஷர்மலி, ஷெரனியா மிக்கேல், ஷார்லின் ஜோல், கேப்ரிலா, என்ரிக், ஆனா, செல்வ ஜெபிஷா, ஜோஸ்லின் பிரான்சிகா, ஷெரி ஜேஷ்மா, ஜாய் ஆண்டோ, ஜாய் 4th standard ஜாய், ஜெஃப்ரின், ஷெரல், மெர்சி, செல்வ ஜெபின், ஸ்லோனினா, மிக்கேல் செல்வி, தன்ருஷ்கி, அருள் இருதயராஜ், ரக்ஷிதா மேரி, பிராயன் ஜான், மிக்கேல் அன்பரசி, ஜோஷ்வா, ராஃபேல், ஆல்வின் ஆண்டோ, ஜோவியன் ஆண்டோ, ஜெஸ்லின், LKG to 3rd
3rd ஸ்டாண்டர்ட். எல்லா பிள்ளைங்களுக்கு gift வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? ஓகே. Then 4th standard to 12th standard. Come first. Jashna, Selva Katrina, Bhuvita, Jalesh, Jalin Anthony, Augustine, Jeeva Janesh, Nazia, Roshni, Wilson Joseph, Rebecca, Selva Jeffrina, Arogya Janita, Agashya, Anushya, Knowledge Abastrin, Arogya Saris, Plessy, Merlin, Mikhail Serena, Jai Sharon, Selva Jabashan, Jervin Sham, Nitish Joshua, Francis Rishoban, Jensi, Marvina, Don Crespin, Bernick Aishwarya, Maria, Chan, Martina, Maria Jeeva, Anthony, Ashlyn Josna, Kivangeline Ruby, Selva Jabishan, Shiju, and Riju. LKG எல்லாருக்கும் நன்றி. உதவியவர்களுக்கு, நன்கொடை கொடுத்தவர்களுக்கு. இது எல்லாத்தையும் விட முடிஞ்சு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனாலும் குழந்தைகளுக்காக எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்களா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.